அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருண்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருண்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்கின்ற வார்த்தையை பாஸ்கா காலத்தின் மைய செய்தியாக நாம் இந்நாட்களில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது குடும்பங்களில் எந்நாளும் நம் ஆண்டவர் கிறிஸ்து வாக்களித்த அமைதி இருக்க வேண்டும்படியாகவும், குறிப்பாக குடும்ப உறவுகளில் நிலையான அமைதி இருக்க வேண்டும்படி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இவ்வேளையிலே குடும்பத்தில் மரணமடைந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். சிறப்பு கருத்தாக இன்று இறைவனில் மரித்திருக்கிற திருமதி பீட்டர் அவர்களுடைய நினைவு நாளிலே அவருக்கு ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றியை தர வேண்டும்படியாகவும் அவருடைய குடும்பத்தாருடைய ஆறுதலுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நேர்மையான மனத்தினரின் ஒளியை எதிர்நோக்குவோருமாய் இருப்பவரை உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதாலும் என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மை எந்நாளும் மேன்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கமாலியல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ராயேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னோடு
சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றி அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்துதர்களை அழைத்து அவர்களை நையப்புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்குரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நாட்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனித இரப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் மற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக,
200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காது என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின், ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்து வந்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகத்தை நல்லதாக நலமானதாக படைத்திருக்கிறார். தான் படைத்த இந்த உலகத்தில் எந்த ஒரு குறையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்த கடவுள் இந்த உலகத்தை பாதுகாப்பதற்காக அல்லது பராமரிப்பதற்காக மனித சமூகமாகிய உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார் என்றால், கடவுள் இந்த உலகை படைத்ததோடு நின்று விடாமல் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பது நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை. அதை மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் இந்த சமூகம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையை எட்டி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு செய்த இந்த அரும் அடையாளங்களுள் ஒன்றான இந்த அப்பத்தை மீன்களை பழுகச் செய்த நிகழ்வு என்பது இன்றைக்கு சமூகத்திற்கு ஒரு அறைக்கூவல் செய்தியை கொடுக்கிறது. அது என்னவென்றால், இன்றைக்கு சமூகத்தில் இழையோடி காணப்பட்டிருக்கின்ற ஒரு குறை என்பது பற்றாக்குறை அல்ல, மாறாக பகிராக்குறை என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அந்த புதுமையின் வெளிப்பாடாக அங்கே குறிக்கப்படுகின்ற வார்த்தை, அவர்களுக்கு வேண்டிய மட்டும் எல்லாம் கிடைத்தது என்றும், இறுதியாக மீதமிருந்த எல்லாவற்றையும் வீணாகாதபடி அவர்கள் சேர்த்து வைத்தார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கொடுக்கின்ற இந்த புதுமையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு இந்த 2 குறைபாடுகளும் இந்த சமூகத்தில் இழையோடி காணப்பட்டிருக்கிறது. எனக்கு வேண்டியதை மட்டும் நான் பெற்றுக்கொள்ளாமல் வேண்டியதற்கு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக நான் எப்படி அபகரித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் இன்றைக்கு என்னை ஆட்கொண்டிருக்கிறது என்றால், அதை மாற்றுவதற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்படுகின்ற காரியம் அல்லது எனக்கு கொடுக்கப்படுகின்ற என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு தேவையானதை மட்டும் நான் நிறைவேற்றுவதற்கு பதிலாக அதை வீணடிக்கின்ற அல்லது அதனை தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன் என்றால், இதையும் இன்றைக்கு என்னுடைய வாழ்விலே மாற்ற வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அறைகூவல் செய்தி என்றால், இன்றைக்கு காணப்படுகின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் பற்றாக்குறையை பற்றி எண்ணுவதை விட பகிராக்குறையை இன்றைக்கு நாம் அதிகமாக எண்ண வேண்டும். இந்த பகிராக்குறை என்பது இன்றைக்கு நம்மிலே மாற்றம் பெறுவதாக அமைந்திருக்குமே என்றால், ஆண்டவர் இயேசுவின் அருள் ஆசீர் நம்மை முழுமையாக நிறைத்து வழிநடத்தும் என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம்
சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் மகிழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது திருச்சபையின் அனைத்து நன்மைக்காகவும் இரக்கம் மிகுந்த இறைவா, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் விசுவாசிகளுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே வாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மகிழ்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருவோர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, இறைவாய் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு தருகின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் மிஷல், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை அப்பா தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். பிள்ளைகள் என்ற உரிமையோடு அவரை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையினுடைய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் எல்லோருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் தந்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதி நாளும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு நீதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் எல்லோருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, இறைவா, என்னிடத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். கிறிஸ்துவின் திருவுடன் திருத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்விப்பதாக.
புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள் வரங்களை வாரி வழங்கும் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, வேலை நகர் ராக்கினியே, தயவிற்காக ஏங்கி நிற்கும் பிள்ளைகள் எங்கள் மீது கருணைக்கண் காட்டியருளும். விசுவாசத்தோடு திருமுகத்தை நாடி வரும் ஆயிரம் பக்தர்களுக்கு வேண்டியதை பெற்றுத் தருகிறவளே, உம்மை தேடி வரும் பிள்ளைகள் மீது பேரன்பு கொண்டருளும். வேதனை நிறைந்த உள்ளத்தோடு துணையை நாடியிருக்கிறோம். வலி மிகுந்த உணர்வுகளோடு அன்பு அரவணைப்பிற்காக ஏங்கி நிற்கிறோம். பிள்ளைகளின் உள்ளம் அறிபவளே, சொல்லுனா அன்பு கொண்டவளே, எம்மை ஏறெடுத்து பார்த்தருளும். உலகெங்கும் வாழும் பிள்ளைகளை அச்சுறுத்தும் கொரோனா நோயிலிருந்து எங்களை பாதுகாக்க உமது பரிந்துரையை நாடுகிறோம். அன்னையே, அம்மா மரியே, வியாகுலத்தாயே, நிற்கதியாய் நிற்கும் பிள்ளைகளுக்கு ஆதரவு நல்கியருளும். சோர்வுற்றிருக்கிற எங்களை தேற்றியருளும். உடல் நலிவுற்றிருக்கிறவர்களுக்கு நலம் தாரும். நோயிற்றிருக்கிறவர்களோடு உடனிருந்தும் அன்பால் அரவணைத்தருளும். அன்பு நிறை அன்னையே, நோயாளிகளை பராமரிக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ பணியாளர்களை பாதுகாத்தருளும். இந்நோயை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்படும் மருத்துவ ஆய்வுகளும் அரசின் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எங்கள் அனைவரின் ஒத்துழைப்பாலும் உமது பரிந்துரையாலும் வெற்றியடைய அருள் புரிந்தருளும். ஆமேன். நோயுற்றவரின் சகாயமே, புனித லூர்து அன்னையே, புனித ஆரோக்கிய அன்னையே, எங்கள் பெயர் கொண்ட புனிதர்களே, இறைவனின் அனைத்து புனிதையரே, புனிதர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் ஏற்புடையவராகும்படி நமக்காக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆற்றல் மிக்க இறைவா, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. இயேசுவின் அன்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே. தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயராலே ஆமென்.